இன்று தெய்வத்தின் குரல் என்பது நாம் இன்று வழங்க ஒரு விஞ்ஞானத்தை பற்றியும் மெஞ்ஞானத்தை பற்றியும் இன்று உங்களிடம் பகிர்ந்து கொள்வர் பம்மல் கோபால் சேன். காண்கின்ற உலகம் பலவிதமாக இருந்தாலும் ஒன்றேதான், அது குறிக்கோள். அந்த குறிக்கோளை நாம் தெளிவாக ஒப்புக்கொண்டு நிலைநாட்ட வேண்டும். 50 வருஷங்களுக்கு முன் உலக வஸ்துக்கள் எல்லாம் எப்படி 72 மூலப்பொருள்களாகியது. அந்த 72 மூலப்பொருளாகி அந்த வேதியியல் மாற்றத்தில் ஏற்பட்டு இப்போது அறிவு விருத்தியான பின் இந்த மூலப்பொருள்கள் எல்லாமே நமக்கு எதுவாக கிடைக்கிறது? நமக்கு ஒரு சக்தி மிக்க, ஒரு ஆற்றல் மிக்க எல்லாம் ஆகியிருக்கிறது அல்லவா? எத்தனையோ கோடி, எத்தனையோ லட்சங்கள், மில்லியன்கள் தாவரங்கள், மனித கழிவுகள், மிருகங்களுடைய கழிவுகள், இவைகளெல்லாம் வாழ்ந்து மடிந்து அந்த கடல்களிலே, பாறைகளுக்கு அடியிலே அது என்னவாகின்றது? பல மூலப்பொருள்களாக அதிலே திடமாகவும், அது ஒவ்வொரு சில சொல்ல முடியாத அணுக்கள் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி அது நமக்கு இந்த ஹைட்ரோ கார்பன் மூலமாக எத்தனையோ அதை உருவாகி கொண்டிருக்கிறது அல்லவா? ஆம், இப்படித்தான் இப்போ அந்த சில காலங்களிலே வாழ்ந்த சுவடுகள்தான் இப்பொழுது அந்த மூலப்பொருள்களாக இந்த விஞ்ஞானத்திலே எரியூட்டுப் பொருளாக திகழ்கின்றனவா? இதற்கெல்லாம் நாம் இயற்கையாக கிடைப்பதற்கே நாம் ஒவ்வொரு நாடும் அடித்துக் கொள்கிறோம். இவன் இதை வைத்துக் கொண்டிருக்கிறான், இவன் சொன்ன விலைதான் நிர்ணயிப்பது என்பது பெரும் நாடுகள், பணக்கார நாடுகளெல்லாம் போட்டி போட்டு கடைசியிலே ஒரு பலவீனமாக அதை அரசியலாக்கி கொண்டு கடைசியாக என்னாகுது? பேரல் 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 அது அதிகமாக அவர்கள் கணக்கீடு சொல்லக்கூடிய அந்த எரிபொருள் வைத்திருக்க நாடுதான் உயர்வாக கிடக்குது. இதை பெரு நாடுகள் அவர்கள் தன்னுடைய நாடுதான், தன்னுடையதான் அப்படி என்று சில நாடுகள் போட்டி போட்டுக்கொண்டு இதிலே பல கருத்துக்கள் அவர்களுடைய பல இந்த மூலப்பொருள்களினால் கிடைக்கக்கூடிய பொருள்களினால் எத்தனை யுத்தங்கள், எத்தனை மனித உயிரினங்கள், இவைகளெல்லாம் எப்படி இங்கே நிகழ்கின்றது? இறைவன் எல்லோருக்கும் இந்த இயற்கையை கொடுத்தான். அதிலே அவரவர்கள் ஆட்சி புரிந்து இந்த மண் எங்களுக்கு சொந்தம் என்று பலவாறு இப்படி போட்டி கொண்டு பணப்பெய்களாக மாறுகின்றார் அல்லவா? பணத்தை எவர் படைத்தார் என்று தெரியவில்லை. பணத்தை அந்த காலத்திலே பண்டமாற்று முறைதான் இருந்தது. இப்பொழுது பணம் பணம், உன்னுடைய பணம், என்னுடைய பணம், அவருடைய பணம், இவருடைய பணம், இப்படி கைமாறுகிறது. ஆகவே தான் இதற்கு என்ன நாம் எடுத்துக்கொண்ட இந்த நவீன நம்ம சொல்லுவது என்னவென்றால், இந்த ஒவ்வொரு இதுக்கும் இந்த சொல்லக்கூடிய உலக மாயை என்றும் அத்வைதம் கூறுகிறது அல்லவா? இந்த மாயையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த விவகாரத்தின்படியே மட்டுமே சத்தியம், இதனுடைய இருப்பும் பிரம்மம் என்றும் ஒன்றை சார்ந்ததுதான் நாம் கூறுகின்றோம். இவைகளெல்லாம் நமக்கு இயற்கை தானே கொடுக்கிறது, நாம் ஒன்றும் செயற்கையாக தரவில்லையே. இறைவன் படைத்த உலகில் மனிதன் வாழ்கின்றான் என்று சொல்கிறார் கவிஞர். அதிலே பொக்கிஷங்கள் கடலுக்கடியிலே, பாலைவனுக்கடியிலே
பல மூலப்பொருள்கள் நமக்கு வானளாவிய அதிகம் கிடைக்கின்றது. அதை வைத்துக்கொண்டு இந்த போராட்டங்கள் ஆத்பரியமான பணம் சம்பாதிக்கும் அவர்கள் கையிலே எங்கள் நாடுதான் பணக்கார நாடு என்று சொல்லி அதை விலை பேசுகின்றது. இதுதான் இந்த நிதர்சன மாயை உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் சக்தியும் பொருளும் ஒன்று என்ற பெரிய உண்மையை அந்த கண்ட அணு விஞ்ஞானிகள் அந்த அறிவை கொண்டு அணுகுண்டையை அவர்கள் கண்டுபிடித்தார்கள் அல்லவா. இந்த வெளி உலகிலே எத்தனை அந்த அதனுடைய தாக்கம் வெளி உலகத்திலே நிலைப்பட்டு அதனுடைய புத்தி மட்டத்திலே நின்றால் அனர்த்தம் இது அத்வைதம் என்று சொல்கின்றோம். உலகத்தோடு மட்டும் நிற்காமல் வெளி உலகத்திற்கும் காரணமான உலக உண்மையான ஆராய்ந்து பக்தியோடு நிற்காமல் மக்களுடைய பாவனையினும் இந்த தோய வேண்டும் ஜீவ குலம் எல்லாம் ஒன்றுதான் என்று ஞானமும் நமக்கு இந்த அத்வைத்திலே சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த மாதிரி இப்படியெல்லாம் வரும் இவைகளெல்லாம் இந்த பொருள்களினால் இப்படி பிரச்சனைகள் வரும் என்று அத்வைத்திலே கூறுகிறார் ஆதிசங்கர். ஆகவே தான் நாம் இந்த ஆத்ம ஞானிக்கு பதிலாக மகத்தான இந்த ஆத்ம சேவம் செய்தாலே ஏற்படும் சில காரியங்கள் நாம் ஒரு சில உண்மைகள் நமக்கு உண்டாகும். அது இந்த ஸ்மிருதி காலத்திலே நமக்கு பகவத்கீதையிலே சரி அந்த சங்கரரும் அந்த சதாசிவம் சேலத்தைச் சேர்ந்த ஒரு பிரம்மச்சாரி தான். அவர் தனது நாட்களை ஒரு விடுதியிலே அவரே வாடகைக்கு எடுத்து தான் அவரும் அந்த அதற்கு என்கின்ற பல ஆராய்ச்சி செய்துதான் 1990ஆம் ஆண்டு சேலம் காஞ்சி மடத்தில் மிகப்பெரிய ஹோமத்தை நடத்தி இந்த நிகழ்ச்சா வெளியூரிலிருந்து சுமார் 60 வேத நிபுணர்கள் பண்டிதர்கள் அழைக்கப்பட்ட இந்த ஒரு ஹோமங்கள் 14 நாட்கள் நடைபெற்றது. இதையெல்லாம் ஆதிசங்கரர் ஏன் ஏற்படுத்தினார்? இந்த ஹோமங்கள் உலகம் ஒரு நிலை சமப்பெற வேண்டும். இந்த வாயுக்கள் கீழே இருக்கின்ற இந்த இவைகளெல்லாம் எடுத்து மக்களுடைய பேர் அதிர்வுகள் பேர் ஆபத்துக்கள் இவைகளெல்லாம் உண்டாக்கக்கூடிய மனிதனாலே இந்த உலகம் அழிய இடமாக இருக்கிறது. ஆகவே தான் ஆதிசங்கரன் முன்கூட்டியே இந்த வேத பிராமணர்களை வைத்து அவர்கள் அந்த சில இந்த ஒரு ரிஷிகள் சொன்ன அந்த வேதங்கள் அதிலே எத்தனை தத்துவங்கள் அந்த அக்னியிலே போடும்போது சமர்ப்பிக்கும் இந்த உலகம் எல்லாம் மாயைதான் என்று சொல்லக்கூடிய இருந்தாலும் ஆனால் அந்த மாயையினால் நமக்கு வரக்கூடிய ஆபத்து பெரிய ஆபத்து தானே என்று அந்த அத்வைதம் அவர் சொன்னார் அல்லவா ஆதிசங்கரர். ஆகவேதான் இவைகளெல்லாம் நிகழப்போகின்றது. ஆகவேதான் இந்த ரிக் யஜுர் சாம என்ற 4 வேதங்கள் பாராயணம் பல ருத்ர ஜபம் வேள்வி செய்து இந்த உலகத்தை ஒருமித்தமாக நிலைநாட்ட வேண்டும். இவைகளெல்லாம் பிரளயம் ஏற்பட்டால் தடுக்கும் சக்தி இந்த அக்னி போடக்கூடிய மெஞ்ஞானமாக அத்வைத்தரை ஆதிசங்கர் சொன்னார் அல்லவா. இவைகளெல்லாம் இப்பொழுது நிகழ்கின்றதா? இதுதான். அதனால்தான் நம்முடைய இந்த தென் பக்கத்திலே கர்நாடகம், கேரளா, தமிழ்நாடு, இப்படி தெலுங்கானா போன்ற மாநிலங்களெல்லாம் அவர் இந்த அத்வைத்தை மூலமாக நமக்கு உயிரோட்டச் செய்து வரும் ஆபத்துகளை தடுப்பதற்காகத்தான் இந்த மெஞ்ஞானம் சேர்ந்து நமக்கு நிறையூட்ட இந்த அக்னி மூலமாக
பிரயோகத்தும் அதாவது வேத மந்திரங்கள் ஒலிப்பதற்கு இசையுடன் சேர்ந்து அத்வைத்தை அவர் கொண்டு வந்தார். இந்த ஜீவாத்மம் பரமாத்மம் இந்த சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் தான் அக்னியிலே அதை குண்டங்களாக பல குண்டங்களாக வேத மந்திரங்கள் ஒலித்து மேகங்களிலே சேர்ந்து அந்த இந்திரஜித் போன்ற தேவர்களும் நமக்கு இன்று பல நிலைமைகள் அடுக்கடுக்காக இந்த பூலோகத்திலே நாம் ஒவ்வொரு ஜீவராசிகளும் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது பிரளயங்கள் ஏற்படுகிறது அல்லவா? இவைகளெல்லாம் தடுப்பதற்குத்தான் இந்த ஆதிசங்கரர் அத்வைதத்தையும் இவைகள் வருகின்ற இந்த வேதங்கள், இந்த ரிஷிகள், முனிவர்கள் இப்படி ஒவ்வொரு நிலையிலுமே நமக்கு தடுப்பதற்குத்தான் இவ்வளவு நம்ம சில செயல்களும் செய்தால் என்றால் இப்போது தெரிகிறது அல்லவா? வணக்க நேயர்களே, நாம் எங்கோ சென்று கொண்டிருக்கிற இந்த மாய உலகத்தில் தான் இந்த மாயை என்பது நாம் இன்று இந்த காணொலி மூலமாக உங்களிடம் பேசுகின்றாரே பம்மல் கோபால் செய்து நாளை இருப்பார் என்று தெரியாது. ஆகவே உலகம் இருக்கும் வரை இந்த ஆத்ம ஞானம் வளரும், மெஞ்ஞானம் வளரும், அத்வைதம் வளரும். ஆதிசங்கருடைய புகழ் என்றும் அவர் நிலை இந்த பூலோகத்திலே சொல்லிக் கொடுத்த வேத மந்திரங்களும் ஒலித்து கொண்டேதான் இருக்கும். வணக்கம். உங்களுடன் பகிர்ந்து கொள்வர் பம்மல் கோபால். வணக்க நேயர்களே. ஜெய் ஜெய் சங்கர, ஹர ஹர சங்கர.